மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல 108 ஆம்புலன்ஸ் பயன்பாடு அதிகரித்திருப்பதாகவும், குறிப்பா விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சைக்காக நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் நேரமும் வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதாக 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தின் தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா மாநகர பகுதிகளில் கடந்த காலங்கள்ல 7.45 நிமிடங்களாக இருந்த நோயாளிகளை அணுகக்கூடிய காலம் என்பது 6.14 நிமிடங்களாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும், நகரங்கள்ல 11.47 நிமிடங்களாக இருந்த அணுகும் காலம் என்பது 10.7 நிமிடங்களாகவும், கிராமப்புறங்கள்ல 14.15 நிமிடங்களாக இருந்த நோயாளிகளை அணுகக்கூடிய காலம் என்பது 12.18 நிமிடங்களாகவும், மலை கிராமங்கள்ல பொறுத்தமட்டில் 15.41 நிமிடங்களாக இருந்த அணுகக்கூடிய காலம் என்பது 14.23 குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் விபத்து மற்றும் அவசர கால சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் கோரி தொடர்பு கொள்ளும் போது சராசரியாக 11.42 நிமிடங்களாக இருந்த அணுகக்கூடிய நேரம் என்பது தற்போது சராசரியாக 9.48 குறைக்கப்பட்டு இருப்பதாகவும், பல்வேறு வழிகாட்டுதல்களின் அடிப்படையில இந்த நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அனைத்து ஆம்புலன்ஸ்களிலும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருப்பதாகவும், விபத்து நிகழக்கூடிய பகுதிகள், ஆக்சிடென்ட் ஃபீல்ட் எந்தெந்த பகுதியெல்லாம் விபத்து நிகழுமோ அந்த இடத்துல பர்மனண்டாவே ஆம்புலன்ஸ்களை பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்வது, சுழற்சி அடிப்படை பணியாட்களை வைத்துக் கொள்வது, அதே போல கிளஸ்டர்ஸ் அடிப்படையில எந்தெந்த இடங்கள் எல்லாம் அதிக பாதிப்பு கண்டறியப்படுகிறதோ அந்தந்த இடங்கள், மருத்துவமனைகள் பெருவாரியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஆம்புலன்ஸ் பயன்பாட்டை தொடர்ச்சியாக அதிகப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளால, புதுமையான முயற்சிகளால 108 ஆம்புலன்ஸ் சேவையுடைய அவசர நிலை அணுகக்கூடிய மற்றும் வழங்கும் நேரம் குறிப்பிடத்தக்க அளவுல குறைக்கப்பட்டிருப்பதாகவும், ஆவரேஜ் ரீச் டைம் மற்றும் ரெஸ்பான்ஸ் டைம் ஆகியவை குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பிரசவம் மற்றும் அவசர கால சிகிச்சைக்கு பார்த்தோம் என்றால் 47.73 லட்சம் பேரும், சாலை விபத்து மற்றும் அவசர கால சிகிச்சைக்கு 37.97 லட்சம் பேரும், பிற வகையான அவசர சிகிச்சைகளுக்கு 1.18 கோடி பேரும் என 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல் தற்போது பயன்பெற்றிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் நாட்கள்ல தொடர்ந்து சென்னை போன்ற மாநகரங்கள்ல ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து விரைந்து அந்த ஆம்புலன்ஸ் சேவையை மக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகளையும் சயின்டிபிக் அப்ரோச்சில் ஈடுபட்டு வருவதாகவும் 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தின் தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம் கேட்டோம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.